திடீர்னு உங்க வீட்டு முன்னாடி ஒரு கருப்பு கலர்ல கவுன் போட்ட ஒரு பெண்ணு எதுவுமே பேசாம கம்முன்னு உட்காந்துருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட போய் பேசினாலும் அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. அவங்க யாரு என்ன ஏது அப்படின்ட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனா அந்த லேடிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு எல்லாமே தெரியுது. அப்படிதான் ஹீரோனோட வீட்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசான பெண் வந்து உட்காடுறாங்க. ஹீரோன் எவ்வளவுதான் போய் பேசினாலும் அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அதுக்கு பத்தி ஹீரோன் யாரு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோன் எதிர்பார்க்காத நேரத்துல அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்னு சொல்றாங்க. அது என்ன ஏது அப்படின்ட்டு நம்ம பயத்தோட பார்த்த படம் தான் 2025ல ரிலீஸ் ஆன தி வுமன் இன் யார்ட் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு பாய்ஸ் ஓவர்ல தான் கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. நேத்து நைட்டு ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசா ஒரு வீட்டுக்கு குடி போறோம். அந்த வீட்டுக்கு போனதுமே உனக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை டெக்கரேட் பண்றோம். டெக்கரேட் பண்ணிட்டு வீட்டை நீ பசங்க நாய்க்குட்டி அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு யார்ட் இருக்கு. அந்த யார்ட்ல உனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய செடிகளை வளர்த்துட்டு இருக்கிறோம். ஆனா வீட்டுல ஒரே ஒரு குறை மட்டும் தான், வீட்டுக்குன்னு சரியா பேர் வைக்கல. அந்த பேரை நீ தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அப்ப இம்மா நேரம் யார் பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் ஹீரோயின் தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கணவருக்காக ஒரு மெசேஜை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை தான் இம்மா நேரம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு 2 பசங்க இருக்காங்க. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் விபத்துல அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு. அதே விபத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு அடிபட்டு இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிப்ரெஷன்ல போயிருக்காங்க. இப்படி இவங்க அந்த ரெக்கார்டை திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோனோட பையன் வந்து என்ன பண்றானா வீட்ல இருக்கிற ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு சூரிய ஒளி அவங்க அம்மா மேல படுற மாதிரி வைக்கிறான். இதனால கடுப்பான அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன், ஜன்னலை சாத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறியா, மணி என்ன தெரியுமா, வீட்ல ஏற்கனவே கரண்ட் கிடையாது, லைன்மேனுக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்ட்டு அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா பையன் போனதும் ஏஞ்சி எனக்கு ஒரு சக்தி கொடு தெய்வமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்டுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஹீரோனுக்கு மொத்தம் 2 பசங்க. இது அம்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றனால பையன் என்ன பண்றானா வீட்டுல இருக்கிற பல வேலைகளை அவன் தான் பார்த்துட்டு இருக்கான். வீட்டுக்கு வெளியில இருக்க கோழி குண்டை திறந்துடுறது, நாயை கட்டிட்டு சாப்பாடு வைக்கலாம் சொல்லி போறப்ப அதோட ஃபுட்டு காலி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பழைய சோற போறது அப்படின்ட்டு வீட்டுல இருக்கிற முக்காசு வேலையை அவன் தான் பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போயிட்டு அடுப்பு ஆன் பண்ண போனா அங்க வந்து பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி இல்ல. சரின்ட்டு அட்டிக்ல இருக்க அவங்க அப்பாவோட டிராயரை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற ஒரு லைட்டர் எடுத்துட்டு அடுப்பை சமைக்கிறான். அப்போ அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா சரி லைன்மேனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து பாக்குறாங்க. போன்ல சுத்தமா சார்ஜ் கிடையவே கிடையாது. இப்போ பையன் என்ன பண்றானா சமைச்சிட்டு இருக்கும் போது தங்கச்சிக்காரி நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அண்ணா அதை காதுல வாங்கவே இல்லை. அப்ப அண்ணங்காரனுக்கு தெரியாம தங்கச்சி கத்தி எடுத்துட்டு நிக்கிறா. இதை பார்த்து அம்மாக்காரி என்ன பண்றானா அண்ணங்காரனை பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்கா. தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா கத்தி வச்சு நின்னுட்டு இருக்கா. அதை கவனிக்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அண்ணங்காரன் வந்து பாத்தீங்கன்னா எதையும் கண்டுக்காம சாப்பாடு ரெடி சாப்பிடுறவங்களா பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா டைனிங் டேபிள்ல போய் உட்கார்றான். உட்கார்ந்த எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அம்மா லைன்மேன் கால் பண்ண சொன்னேனே பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பையன் கேட்கிறப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னா பண்ணல, போன்ல சுத்தமா சார்ஜ் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கோவப்பட்ட அண்ணங்காரன் என்ன பண்றான்னா செம்மையா கத்திட்டு இருக்கான். உனக்கு எத்தனை வாட்டி சொல்றேன் போன்ல கொஞ்சமாச்சும் சார்ஜ் வைன்ட்டு ஏன் கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறப்ப பதிலுக்கு அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஏன் போனால கொஞ்ச நேரம் கூட வீடியோ கேம் விளையாடாம இருக்க முடியாதா, 24 மணி நேரமும் வீடியோ கேம் தானே விளையாண்டுட்டு இருக்க, ஏன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இங்க பாரு நான் வீடியோ கேம் விளையாடாம வெயிட் பண்ண முடியும், ஆனா பிரிட்ஜ்ல இருக்கிற ஐட்டம்லாம் கெட்டு போயிடுமே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த பிரிட்ஜ் நம்ம ஓபன் பண்ணாமலே இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, சாப்பாடு சரியா ஒத்துக்கல போல இருக்கு, இல்ல நல்லா இல்ல போல இருக்கு. அவங்க அம்மாவோட முகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது. அம்மா என்னத்தை சமைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கிறப்ப வீட்டுல என்ன இருந்துச்சோ அதை தான் சமைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போயிட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கிற சாப்பாடு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா காலி ஆயிட்டு இருக்கு. அப்ப இவங்களோட நாய்க்குட்டியும் வந்து பாத்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறான். ஏன்டா அவன் கத்துறான் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இல்ல அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக் ஃபுட் ஆயிட்டு வீட்டுல இந்த பழைய ஃபுட் தான் போட்டேன் அதனாலதான் கம்ப்ளைண்ட் பண்றான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல நாய் ஃபுட் ஆக போறதுன்னா முன்னாடியே என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு அதுக்கு பழைய சோறெல்லாம் போட்ட தின்னாதுன்னு தெரியாதா, சரி அது நான் நோட் பண்ணிக்கிறேன், நாய் கூட்டு போய் வெளில கட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு பையன் என்ன பண்றானா நாய் கூட்டிட்டு வெளில போறான். அப்ப அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா தனக்கு வந்து லெட்டர் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவங்க வந்து டிப்ரெஷன்ல இருக்காங்க அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆறுதலுக்காக நிறைய லெட்டர் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த லெட்டர் எல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இல்லூஷன் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா அவங்க கணவர் கூட கார்ல போயிட்டு இருக்கும்போது தான் விபத்து ஏற்பட்டிருக்கும். அந்த விபத்து எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சு பார்த்துட்டு இருக்கப்ப டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பையன் வந்துட்டு வீட்டுக்கு யாரில் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, முகம் முழுக்க கருப்பா கவர் பண்ணிருக்காங்க, நான் என்ன பேசினாலும் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, என்னன்னு சொல்லி பாரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அம்மா பையன் பொண்ணு 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜன்னல் வழியா பாக்குறாங்க. அவங்கள பாக்குறதுக்கு வினோதமா இருக்கு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா யாரோ தங்க பைட் தவறி வந்துட்டாங்க போல இருக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க, அவங்கள பத்தி நம்ம எதுவும் பேசணும் விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெஸ்ட் எடுக்கிறவங்க எதுக்கு உச்சி வெயில உட்காந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி பையன் கேட்கிறப்ப என்ன பிரச்சனையோ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் விலக பாக்குறப்ப அவங்கள பாக்குறப்ப அந்த சின்ன பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா பயமா இருக்கு. அம்மா அவங்கள பாக்கிறது எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்லம்மா அவங்க பயப்போக்கம் தான் சும்மா உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த குழந்தை பயமுறுத்துறதுக்காக அண்ணங்காரன் என்ன சொல்றானா மேபி அவங்க இறந்து போய் பேய கூட வந்து உட்காந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி
சொல்றான். இதனால ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா சரி இங்க இருங்க நான் போய் யாருன்னு சொல்லி கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு அம்மா நீங்க யாருங்க நீங்க எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கீங்க அது வெயில உட்கார்ந்திருக்கீங்க வீட்டுக்குள்ள வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபார்மாலிட்டிக்கு பேசுறாங்க. ஆனா பதிலுக்கு அந்த லேடி கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதிலுமே வரல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு குரல் கேக்குது அம்மா நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அததாங்க நானும் கேட்கிறேன் நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த லேடி என்ன கேக்குறாங்கன்னா அம்மா நான் யாரு எதுக்கு இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அது ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா ஆமாங்க நீங்க யாருங்க நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப சரி என்ன விடு உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ரமண்டா அப்படின்றாங்க. ரமண்டானா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ரமண்டானா ரமண்டா தான் அதுக்கு என்ன அர்த்தம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறப்ப சரி இதான் உன்னோட வீடா அப்படின்ட்டு பதிலுக்கு அந்த லேடி கேக்குறாங்க. இதனால ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேடிக்கு யாரு ஏதுன்னு தெரியல நம்மள பத்தி எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிருக்காரு அவர் வீட்டுக்கு திரும்பி வந்த கடத்த எதா இருந்தாலும் பேசிக்கலாம் நான் உள்ள போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப உன் ஹஸ்பண்ட் திருப்பி வரமாட்டாரு அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட்ல திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அவங்க விபத்துக்குள்ளான அந்த ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிக்குது. அப்ப இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்த விட்டு போலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்ப வந்து அந்த கருப்பு கலர் கவுன் போட்ட அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா அவங்க கையை காட்டுறாங்க. கை முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ரத்தமா இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா எங்க வீட்டுல வளர்த்துட்டு இருந்த கோழி எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அந்த கிழவி வந்து உட்கார்ந்துருக்கு போல இருக்கு. சரிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்க கார் ஷெட்டுக்கு போயிட்டு போன் சார்ஜ் போட்டாங்களா அதை எடுக்கலாம்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஆனே ஆகல சார்ஜ் ஏறல போல இருக்கு. அப்ப உள்ள இருக்கிற தங்கச்சியும் அண்ணனும் வந்து பாத்தீங்கன்னா அம்மா அம்மா எதுக்கு அங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அண்ணங்காரன் என்ன சொல்றானா நீ பயப்படாத இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாத்துட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமா அந்த நாய்க்குட்டி வர பாத்தீங்கன்னா குலைச்சிட்டே இருக்குது. அப்ப இந்த கிழவி என்ன பண்ணுதுன்னா கையை வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அந்த நாய் கிட்ட காட்டுது. அதுல இருந்து ஒரு நிழல் மாதிரி வருது. அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அமைதியாகிற மாதிரி தெரியுது. இங்க இருந்து கார் ஷெட்டுக்குள்ள போன அம்மாவும் திரும்பி வரல. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வினோதமா உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு சொல்லிட்டு அண்ணங்காரன் என்ன பண்றானா நான் வெளில போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறான். கதவை திறந்தமே அம்மாக்காரி உள்ள வந்துட்டு அம்மா எங்க போற அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப உங்களை காணல அதை பார்க்கறது தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒண்ணு பார்க்கணும் உள்ள போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள கூட்டு வராங்க. அம்மா அவங்க யாருமா அவங்க என்னமா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அவங்க யாரு என்னன்னு தெரியல ஏதோ நர்சிங் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நர்ஸ் அவங்க எதுக்கு இங்க இருக்காங்க தெரியலப்பா பார்க்கிறதுக்கு வயதான லேடி மாதிரி இருக்காங்க ஏதோ மறதியால வந்துட்டாங்க போல இருக்கு ஆனா நர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படின்றப்ப நர்ஸ்னா வெள்ளை கவுன் போட்டிருப்பாங்க இவங்க எதுக்கு கருப்பு கவுன் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எந்த பிரச்சனையும் இல்ல கம்முனு உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி அம்மா பையன் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கிறப்ப தங்கச்சிக்காரி என்ன சொல்றானா அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா வீட்டு பக்கத்துல வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. போய் பார்த்தா கொஞ்சம் அப்படியே பக்கத்துல வந்து ஒரு நிழல்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. இது சரிப்பட்டு வராது இவங்களை பார்க்க கொஞ்சம் வினோதமா இருக்காங்க. அப்போட துப்பாக்கி வந்து பாத்தீங்கன்னா என் கிட்ட தான் இருக்கு நான் அதை எடுத்துட்டு போய் கொடுக்க போறேன் அவங்கள மிரட்ட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணங்காரன் சொல்றப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க போ உன்ன ரூம்ல போயிட்டு உட்காந்து வேடிக்கை பாரு போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. இதனால கோவப்பட்ட அண்ணங்காரன் என்ன பண்றான்னா நேரா தன்னோட ரூமுக்கு போயிட்டு அங்க இருந்து இந்த லேடியை வந்து பாத்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். இவங்க வீட்டுல இருந்து எங்க பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட பார்க்க முடியும். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அம்மா கறி கொஞ்ச நேரம் கழிச்சு நேரம் தான் பையன் கிட்ட போயிட்டு நீ எங்க இருந்து பார்த்தாலும் அந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் பட் நீ எனக்கு வேணும் அப்படின்றக்காகத்தான் நான் இந்த மாதிரி சொல்றேன் ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கடுத்து அவன் அதிலே உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் தங்கச்சிக்காரி வந்து பாத்தீங்கன்னா டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கான். தன்னோட பேரை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எழுதுறதுக்கு பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கா. இப்படி போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கத்துல இருந்து கேஞ்சப்பா அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றானா அம்மா நமக்கு தான் பயமா இருக்குல்ல நம்ம பக்கத்துல இருக்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப முடியவே முடியாது இந்த டைம்ல என்னால கார் சுத்தமா ஓட்ட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான் நீங்க ஓட்ட வேணாமா நான் போட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். தேவலடா போ வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா லைட்டா கோவமா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க தான் பக்கத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு நானும் தங்கச்சியும் போயிட்டு போலீஸ்காரங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப இங்க பாரு எதுக்கு நீ தேவலாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க நான் சொன்ன உனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பையனை போட்டு பார்த்தா அம்மா செம்மையா திட்டுறாங்க. இதனால கருப்பானவன் என்ன பண்றானா ஒரு பந்து வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அந்த பந்து வச்சு விளையாடுறத வந்து பார்த்தா அவங்க அம்மாக்கு செம்ம இரிட்டேட்டா இருக்கு. அதனால அந்த பந்து பிடிக்க தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டு நேரம் என்ன பண்றாங்கன்னா தான் பொண்ணு கிட்ட போயிட்டு அவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி போய் பாக்குறப்ப அந்த பொண்ணு தான் பேரை தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கத பார்த்துட்டு சின்ன பேரு இத கூட வந்து பாத்தீங்கன்னா போனால கரெக்டா எழுத முடியல ஏன்னா என்ன படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா போட்டு செம்மையா அடிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்களுக்கு புரியுது எதுக்கு நம்ம பொண்ணு நம்ம போட்டு அடிச்சோம் நம்ம பையனை எதுக்கு போட்டு திட்டோம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் போய் நம்ம சாரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா சாரி எல்லாம் கேட்கறாங்க. அதுக்கடுத்து கீரன் கண்ணாடியில தான் முகத்தை பாக்குறப்ப ஒரு கத்தி எடுத்து தான் குழந்தைங்க அவங்களே குத்துற மாதிரி அவங்களுக்கு தோணுது. டக்குன்னு பார்த்தா அது ஏதோ இல்லூஷன் மாதிரி தெரியுது. அதனால என்ன பண்றாங்கன்னா அது அப்படியே வந்து கொஞ்சம் பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க. ஆனா நிஜத்துல கையில வந்து பாத்தீங்கன்னா உங்க பெண் குழந்தைக்கு பத்தி ஒரு பில்லோ மட்டும் தான் இருக்கு. நடக்கிற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணங்காரன் பார்த்துட்டு தான் இருக்கிறான். அப்படி அவன் பார்த்துட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா அந்த தங்கச்சிக்காரி வந்து பாத்தீங்கன்னா அலற ஆரம்பிக்கிறா. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணோட காதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கிளாஸ் ஏதோ குத்திட்டு போல இருக்கு. ஏமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப கிச்சன் பக்கம் போனா குத்திருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்கன்னா என்ன கேட்காம கிச்சன் பக்கம் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல எதுக்கு நீ போன அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. பணங்காரன் என்ன பண்றானா அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு
இருக்கான். அப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப திரும்பி பாக்குறப்ப அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பக்கத்துல வந்துட்டாங்க. இதனால கடுப்பான அண்ணங்காரங்க என்ன பண்றானா, இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சரிப்பட்டு வர முடியாது, அவளை நான் போட்டு தள்ளிட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரம் என்ன பண்றானா கோவத்தோட அந்த வீட்டை விட்டு வெளில போறான். வெளில போறப்போ ஒரு பெயிண்டிங்கை நமக்கு காட்டுறாங்க. இந்த பெயிண்டிங் வரைஞ்சது வேற யாருமே கிடையாது, படத்தோட ஹீரோயின் தான். அப்படி என்ன வரைஞ்சிருக்காங்கன்னா ஒரு கருப்பு கலர் லேடி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. எக்ஸாக்டா சொல்ல போனா வீட்டுக்கு வெளியில ஒருத்தி உட்கார்ந்து இருக்கால, அவள மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படி இவங்க பாத்துட்டு இருக்கப்ப அந்த பையன் நேரம் என்ன பண்றானா, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோழி எல்லாம் இறந்து போயிருக்கு. இதெல்லாம் இவன் பார்த்துட்டே இருக்கிறான். சரி கார் ஷெட்டுக்கு போயிட்டு கார் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி பாக்குறப்ப கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேன்னுதாச்சா, எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு போடுமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாக்குறான். பட் ட்ரை பண்ண முடியல. வெளியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பொம்பளை பேரை காணும், எங்க போயிட்டா அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியல. அது மட்டுமே இல்லாம இவன் இருக்கிற இடத்துல யாரோ தங்க பரமாரிக்கும் போற மாதிரியுமே வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு சில அமானுஷ விஷயங்களா நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப அந்த ஆஸ்டர் இருக்கிற அந்த கார் மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த நிழல் படுது. அப்படி நிழல் படும்போது வந்து பாத்தீங்கன்னா காத்துல அந்த பெட்ஷீட் பறக்குது. அப்பதான் அந்த காரை காட்டுறாங்க. அது ரண கொடூரமா வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டு கடக்கு அப்படின்றது தெரிய வருது. அப்ப யாரோ ஒருத்தவங்க இவன் பக்கத்துல வர மாதிரி தெரியுது. இவனு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா பயத்தை திரும்பி பாக்குறான். பின்னாடி யாருமே இல்ல. ஆனா திருப்பி கொஞ்ச நேரத்துல யாரோ ஒருத்தவங்க இவங்க பக்கத்துல வர மாதிரி தெரியுது. என்ன ஆனாலும் சரி இவங்களை போட்டு தள்ளுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறப்ப ஜஸ்ட் மிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் நவுந்துட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா பையன் தப்பிச்சிட்டான். உடனே தான் பையனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு செம்மையா திட்டுறாங்க. வீட்டுக்குள்ள போனதுமே அம்மா பிடிச்சி இப்ப திட்டிட்டு இருக்கிறான். அவன் வீட்டுக்கு வெளியில எதுவுமே ஆக்கலன்னு சொன்ன நம்மளோட நாய்க்குட்டியை காணும். அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வெளியில ஏகப்பட்ட கோழிங்க செத்து கிடக்குது. இங்க என்ன நடக்குது, கார் வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, புரிஞ்சுக்கடா, நான் எது பண்ணாலும் உன்னோட நல்லதுக்கு மட்டும்தான் பண்ணுவேன், புரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு வார்த்தையை கேட்டதுமே அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சு போயிடுச்சு, அம்மாக்கு எதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா தான் தங்கச்சி கிட்ட போயிட்டு, பாரு பாப்பா, அம்மாவை நம்ம நம்பவே கூடாது, நம்மள நம்ம தான் காப்பாத்திக்கணும், ஏன்னா அம்மா ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா கோவப்பட்டு கையில கிடைக்கிற எல்லா பொருளுமே தூக்கி அவன் மேல போடுறாங்க. நீங்க எதை தூக்கி போட்டாலும் சரி இனி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா என்ன பண்றான்னா அவங்க அப்பாவோட பெட்ரூமுக்கு போயிட்டு துப்பாக்கி எடுத்து பாக்குறான். துப்பாக்கி எடுத்து பார்த்தா அதுல ஒரே ஒரு டோட்டா தான் இருக்கு. அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா கதவை தர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவை தட்டிட்டு இருக்காங்க. இவன் திறக்க மாட்டான் அப்படின்றக்காக பின்பக்கமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடு வரையா போறப்ப அவங்க அம்மா கால் தடுக்கி கீழே வந்துட்டாங்க. அப்படி கீழே பூந்ததுமே பொண்ணு என்ன பண்றானா அம்மாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் தூக்கி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காளாம். அந்த நேரம் பார்த்து அந்த லேடி என்ன பண்றானா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரத இவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா கவனிக்காம விட்டுட்டாங்க. அண்ணங்காரன் என்ன பண்றான், துப்பாக்கி எடுக்கிறான். துப்பாக்கி எடுத்துட்டு நேரா தங்கச்சி கிட்ட போயிட்டு என்ன ஆனாலும் சரி அம்மாவை பெல்ல விட்டுறாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா கதவு திறந்து அந்த லேடி முன்னாடி துப்பாக்கி வச்சு நிக்கிறான். இங்க பாரு, நீ யாரு கேது அப்படின்ட்டு எனக்கு தெரியல, ஆனா எங்களை பயமுட்டுற அப்படின்ற மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. என் கையில துப்பாக்கி இருக்கு, துப்பாக்கியை 10 என காட்டி நீ உண்மையை சொல்லனா உன்னை போட்டு தள்ளுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம அமைதியா உட்காந்துருக்காங்க. இவனு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே 1 2 அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த லேடி கொஞ்சம் கொஞ்சமா கெஞ்சி அவன் பக்கத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. இவனு பயப்படாம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா தான் முகத்துல போட்டிருக்கிற அந்த பருதா விளக்குறாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப வயசானவங்களா கிடையாது, ஒரு யங்கான லேடி மாதிரி தான் தெரியுறாங்க. அம்மா நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு பதில் கிடையாது. நீ உங்க அம்மா சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கியா, குறிப்பா சொல்ல போனா அந்த ஆக்சிடென்ட் நடந்த எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இவன் எந்த ஒரு பதிலுமே சொல்ல போய் உங்க அம்மா கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி சொல்லும் போய் நேரம் என்ன பண்றாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட போய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப உனக்கும் அப்பாக்கு என்ன ஆச்சு, அப்பா எப்படி இறந்து போனாரு, நீ வந்து கார் ஆக்சிடென்ட் எல்லாம் இறந்து போயிட்டாருன்னு சொல்றேன், ஆனா அங்க இருக்கிற உருவம் வேற ஒன்னு சொல்லுது, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அம்மாக்காரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மையை சொல்றான். அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் டின்னருக்காக ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. சாப்பிட்டுட்டு ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீட்டை பத்தி பேசுற வரைக்குமே உங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. அப்படி வீட்டை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு, பட் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏமா என்னாச்சு, எனக்கு பசங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப பிடிச்சிருக்கு, ஆனா இந்த வீட்டுல வேலை பார்க்கறதுக்கு வேலை ஆட்களே கிடையாது, சிட்டில இருக்கும்போது என்னோட வேலை பல பேர் பார்த்தாங்க, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வேலையை பார்க்க வேண்டியிருக்கு, எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையை எதிர்பார்த்து தானே நம்ம காத்துட்டு இருந்தோம், நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி கொஞ்ச நாள் பொறுத்துக்க, நானும் கூட சேர்ந்து வீட்டுல ஹெல்ப் பண்றேன், அது வரைக்கும் பொறுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப முடியாது, நான் சிட்டிக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா கோவப்பட்டுட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டு கார்ல ஏறி உட்காந்துட்டாங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ தான் வண்டி ஓட்டுவாரு, ஆனா இப்ப இவங்க சாவி எடுத்துட்டு போய் உட்கார்ந்தனால இவங்களும் போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாங்கன்னா சைடு சீட்ல உட்காந்துட்டு அப்படியே கார்ல போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது அப்ப பேக் மிரர் வழியா வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க நிக்கிற மாதிரி ஹீரோனுக்கு தெரியுது. யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறப்ப அவங்க ஏத்தாப்புல வந்து லாரியை கவனிக்காம விட்டுட்டாங்க. பனி புகையில லாரி வந்து கூட தெரியல போல இருக்கு. அந்த ஒரு விபத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, ஹீரோனுக்கு அடிபட்டுட்டு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தான் மனசுக்குள்ள போட்டு புழுங்கிட்டு இருக்காங்க. டிப்ரெஷனுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் பண்ணாரு, பட் நான் தான் புரிஞ்சுக்காம போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் பேசிட்டு இருக்கிறப்ப அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் தூக்கி போட்ட அந்த பந்து வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கிடக்குது. அதை பார்த்ததுமே
அந்த சின்ன பொண்ணு என்ன பண்றானா அந்த பந்தை எடுக்க போறா. அப்படி அவன் அந்த பந்தை தொட்டதுமே இந்த வீட்டுக்குள்ள அந்த பேய் வந்துருச்சு அப்படின்றத எல்லாருக்கும் உணர்த்துற விதமா வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருளுமே வந்து பார்த்தா தையா தக்கா அப்படின்ற மாதிரி ஆட ஆரம்பிக்குது. இதை அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறப்பதான் அந்த பேயோட உண்மையான ரூபத்தை காட்டுறாங்க. நிழல்ல வந்து கொடூரமான ஒரு பேய் மாதிரி இருக்கு. அந்த உருவம் என்ன பண்ணுனா வீட்டுல இருக்க எல்லா பொருளுமே போட்டு தட்டார் துட்டார்னு அப்படின்னு சொல்லிட்டு உடைக்க ஆரம்பிக்குது. அப்ப அங்க இருக்கிற எல்லாரும் பயத்துல என்ன பண்றாங்கன்னா அவங்க இடத்துல போய் பதுங்கறதுக்காக முயற்சி பண்றப்ப அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுதுன்னா இது புடிச்சிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அம்மாக்காரி என்ன பண்றா ஒரு ஓவியத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த நிழல்ல தெரியிற ஜன்னல்ல வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சத்தை வர முடியாத மாதிரி ட்ரை பண்ண அந்த உருவம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தையை விட்டுட்டு போயிட்டு இப்ப அந்த குழந்தையை எடுத்துட்டு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஒரு இடத்துல போய் உட்கார ஆரம்பிக்கிறாங்க. மாடி மேல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இருட்ட ஆரம்பிக்குது. ஏற்கனவே இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் கிடையாது. வீட்டுக்கு வெளியில உட்காந்துட்டு இருந்தா அந்த பொம்பளை வீட்டுக்குள்ளேயே வந்துட்டா. இவ யாரு என்ன எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு எதுவுமே உங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி நேரத்துல வீட்டுல கரண்ட் இல்ல இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எப்படி பயத்துல உட்கார்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கிட்டத்தட்ட நடுராத்திரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த ரூம்குள்ள யாரோ ஒருத்தவங்க நடக்கிற மாதிரி ஏதோ உருட்டுற மாதிரியோ சத்தம் கேட்டுட்டு இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் லைட் அடிச்சு பாக்குறப்ப ஒரு சேர் இருக்கு. இந்த சேர் எதுன்னு தெரியுதா? வீட்டுக்கு வெளியில அந்த லேடி போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தால அதே சேர் தான். இதை பார்த்துட்டு இவன் பயந்துட்டு இருக்கிறப்ப டக்குன்னு வந்து பார்த்தனா அந்த உருவம் இந்த இடத்துக்குள்ள வருது. இதை பார்த்தவன் இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறான். எப்படியாச்சும் இந்த இடத்தை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அந்த பேயை வந்து பார்த்தனா அவங்க அம்மாக்காரி அட்டாக் பண்ண பாக்குறான். அம்மாக்காரியால அந்த பேயை அட்டாக் பண்ண முடியல. அவளு வந்து பார்த்தனா அந்த நேயெல்லாம் மாட்டிக்கிட்டா. டக்குனு இப்ப அது ஒரு பெண் உருவமா வந்துட்டு நேரா அந்த சின்ன பொண்ணு கிட்ட போயிட்டு பயப்படாத நான் தான் உங்க அம்மா பேசுறேன் அம்மா கிட்டப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளியும் போது டக்குனு வந்து பார்த்தனா அந்த உருவம் அந்த குழந்தையை தூக்கிட்டு டிசப்பாயிண்டர் ஆயிட்டு அந்த இடத்துல அம்மாக்காரி வந்துட்டு என்னாச்சு பாப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த பையன் நடந்த எல்லாத்தையும் சொல்றான். எப்படியாச்சும் போனா காப்பாத்தணும் அது வெளில தான் இருக்கும் பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லைட் எடுத்துட்டு போறாங்க. வெளில போய் பாக்குறப்ப வீட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ரூம் இருக்கு. முன்ன பின்ன அந்த ரூமை பார்த்தே கிடையாது. அதனால அம்மாக்காரி என்ன பண்றாங்க என்ன பிரச்சனை வரும் தெரியல நான் மட்டும் போறேன் அந்த லைட்டை கூட அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ரூம் குள்ள போறாங்க. போய் பார்த்தா ஹீரோனோட ஹஸ்பண்ட் அந்த இடத்துல படுத்துருக்காரு. பொண்டாட்டியை பார்த்ததும் எப்படி இருக்க நீ சொன்ன மாதிரி வீட்டுல டெக்கரேட் பண்ணிட்டேன் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இவங்களுக்கு வந்து பார்த்தா நடக்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு கூட யோசிக்க முடியல. அவங்க கணவரை பார்த்ததுமே சந்தோஷத்துல நேரா போயிட்டு அவரோட பெட்ல படுத்துக்கிட்டாங்க. படுக்கும்போது அவர் கழுத்துல வந்து பார்த்தா ஒரு டேட்டோ மாதிரி இருக்கு. அதை பாக்குறாங்க. இதை பார்த்தோம்னா நம்ம கணவருக்கு டேட்டோ போடுற பழக்கமே கிடையாது. இவன் யாரா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லி பாக்குறப்ப அவன் என்ன பண்றான்னா தான் பொண்டாட்டியை போட்டு கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றான். எப்படி அவங்க கிட்ட இருந்து ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா தப்பிச்சு வெளில வந்து நிக்கிறாங்க. இப்படி அவன் புருஷன் கிட்ட இருந்து தப்பிச்சு வெளில வந்து நிக்கிறாங்க. பார்த்தா வெளில நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அம்மா நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை பார்த்து கேட்டாங்களே அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க. அப்படி டக்குன்னு பார்த்தா அந்த உருவம் இவங்கள அட்டாக் பண்ணுது. அப்புறம் திருப்பி பார்த்தா இவங்க வந்து அவங்க பசங்களை அட்டாக் பண்றாங்க. அப்புறமேட்டு பார்த்தா இவங்க வந்து அந்த பேய் உட்கார்ந்து அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே பேடிக்க பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திடீர்னு வீட்டுக்குள்ள இருந்து வெளில நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. சரின்ட்டு டக்குன்னு அவங்க போட்டிருக்க முகமுடிய காட்டினா இதுதான் அவங்க அப்படின்ற மாதிரிட்டு ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாம அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அட்டிக்குல நிக்கிறாங்க. அப்படி அவங்க அட்டிக்குல நிக்கிறப்ப தான் அந்த இடத்துல அந்த கருப்பு உருவம் வருது. தைரியத்தோட அது கிட்ட அம்மா நீ யார் நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப என்ன உனக்கு தெரியலையா நீ தான் என்ன ரொம்ப நாளா கூட்டிட்டு இருந்த அதற்கான நேரம் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ யாரு நீ உன்னை நான் எப்போ கூப்பிட்டேன் எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நல்லா யோசிச்சு பாரு டெய்லி காலை ஏஞ்சதுமே எனக்கு சக்தி கொடுன்னு சொன்னீல அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லி ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து ஏஞ்சதுமே எனக்கு இன்னைக்கு சக்தியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணிருப்பாங்க. அவங்க எதுக்கு கடவுள்கிட்ட வேறு பண்ணாங்க நடக்கிறதுக்கான்னு சொல்லி கேட்டா கிடையாது சூசைட் பண்ணி இறந்து போறதுக்காக தான். அவங்க ஹஸ்பண்டோட துப்பாக்கி எடுத்து அதுல ஒரே ஒரு டோட்டா போட்டு வச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஏன்னா இவங்க வந்து அவங்க கணவரை கொலை பண்ணிருக்காங்க. அந்த கில்த்தியால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உயிர் வாழணும் அப்படின்ற எண்ணமே இல்லை. அதனால சூசைட் பண்ணி இறந்து போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருவத்துக்கிட்ட டெய்லி கேட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு எனக்கு சக்தி கொடுன்ட்டு. அதற்கான நாள் இதுதான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அம்மா உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சொல்றாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவம் என்ன சொல்லுனா நான் யாரும் தெரியலையா நான் தான் உன் மனசாச்சு உன் மனசுக்குள்ள இருந்தா வெளில வந்து பேசிட்டு இருக்க நீ என் கூட வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா என்னால கண்டிப்பா வர முடியாது எனக்கு 2 பசங்க இருக்காங்க அவங்களோட வாழ்க்கை நான் பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்ப அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா ஒரு மெழுகுவத்தில ஒரு வெளிச்சத்தை மாதிரி உருவாக்கி இது உன் பசங்க தான் ஃபியூச்சர்ல அவங்க நல்ல நிலைமையில தான் இருக்காங்க நீ இல்லாட்டி அவங்க இன்னும் நல்லா தான் இருப்பாங்க என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்ப என் பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல அப்ப நான் உன் கூட வந்துடுறேன் ஆனா கடைசி ஒரே ஒரு வாட்டி என் பசங்க கிட்ட நான் போய் குட் பை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா என்ன பண்றாங்கன்னா கீழே போய் அவங்க பொண்ணு கட்டி பையன் கட்டியும் பக்கத்துல எங்க ஃபார்ம் இருக்கு நீங்களா அங்க போங்க அங்க போயிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அம்மா நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு கேட்கற அம்மா கண்டிப்பா வந்துருங்களா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கண்டிப்பா வந்துடுறேன் நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்ச தூரம் போன அந்த பொண்ணு என்ன பண்றான்னா ஒரு பொம்மையை கொடுத்து அம்மா வரும்போது இதை எடுத்து வந்துருங்க உங்க நினப்பாவே நான் இருப்பேன் கண்டிப்பா வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. பொண்ணு போனதுமே அம்மா என்ன பண்றான்னா துப்பாக்கி எடுத்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறப்ப அந்த பொம்மை மேல அவருக்கு ஒரு அட்ராக்ஷன் வருது. அந்த பொம்மையை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இருந்தவ என்ன நினைச்சான்னு தெரியல இல்ல இது கரெக்டா வராது நான் வந்து பார்த்தா சாக மாட்டேன் என்னால
வந்து பாத்தீங்கன்னா சாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசை மாத்திக்கிட்டு அந்த துப்பாக்கி அந்த இடத்துல போட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா நேரா தான் பசங்களை நோக்கி போயிட்டு இருக்கா. அப்படி பசங்களை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபார்ம் கிட்டே போயிட்டாங்க. பசங்களை பார்த்ததுமே பசங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப அம்மா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா வந்துட்டேன், அது மட்டும் இல்லாம என்னோட டார்க் சைட நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இனிமேட்டு வந்து அந்த உருவம் நம்ம கண்ணுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப இனிமேட்டு தெரியாது, வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் ஒரு வீட்டுக்கு போறாங்க. இவங்க அந்த வீட்டுக்கிட்ட போனதுமே டக்குனு யாரொருத்தவங்க லைட்டை போடுறாங்க. இதை பார்த்துமே சந்தோஷப்பட்டு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனா ஒரு டிராயிங் இருக்கு. அந்த டிராயிங்கை வரைஞ்சு ரொமாண்டா, அதாவது ஹீரோன் தான் வரைஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி தெரியுது. அதாவது ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா திருப்பி தன்னோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டி இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. அதாவது இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா தான் குற்ற உணர்ச்சியால அவதிப்பட்டு இருந்த ஹீரோன் வந்து பார்த்தா தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முயற்சி பண்ணிருக்காங்க. அதனால அவங்க மனசாட்சியில இருக்கிற டார்க் ஏஞ்சல் என்ன பண்ணுதுன்னா நீ செத்து போயிடு அப்படின்றத உங்களுக்கு கிட்ட டார்ச்சர் பண்ற மாதிரி பெல் வந்து சொல்லி இருக்குது. அதனாலேயே வந்து பார்த்தா ஹீரோன் இறந்து போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முயற்சி பண்ணிருக்காங்க. இருந்தாலும் தனக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களை உயர்த்தணும் அப்படின்றக்காக அந்த டார்க் ஏஞ்சலை இவங்க வந்து பார்த்தா தன் மனசுக்குள்ளே போட்டு அழிச்ச மாதிரியும் அதுக்கடுத்து இவங்க வெளில போய் தன் குழந்தையோட சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் ஏரியா வச்சதுக்கு அடுத்தது அவங்களுக்குள்ள வந்து நல்ல எண்ணம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டைரக்டர் நமக்கு சிம்பாலிக்கா சொல்லியிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சுதா புரியல அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இதே மாதிரி ஹாரர் படங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய ஹாரர் சம்பந்தப்பட்ட வித்தியாசமான வேற்றுமொழி படங்களை தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம மிஸ்டர் ரசிகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கறேன். அது வரைக்கும் டாடா பை பை.